ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவோட தம்ப்நெயில் பார்த்து கிளிக் பண்ணி உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வீட்டை க்ளீன் பண்ணணுன்னு ஒரு முடிவில் இருக்கீங்க. அதுக்கான ஒரு மோட்டிவேஷனுக்காகவும் சில டிப்ஸ்க்காகவும் தான் வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மோட்டிவேஷனும் டிப்ஸும் கிடைக்கும். ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே ஒரு லைக் போட்டுட்டு அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. காலையில் என் பையன் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா என்னோடய வாக்கிங் டைம், அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு, அதை முடிச்சுட்டு நான் லெஷராக உட்காந்து இந்த லிஸ்ட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். இது என்ன லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரேண்டம் கிளீனிங் லிஸ்ட்டு தான். யூஸ்வலாக டீப் கிளீனிங்னா வீட்டில் இருக்கிற எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணுறது. பட் ரேண்டம் கிளீனிங்னா எங்கெங்கெல்லாம் எனக்கு அழுக்கு இருக்குது அப்படின்னு தோணுதோ அது எல்லாத்தையும் மட்டும் நான் ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வேலையெல்லாம் மட்டும் இந்த 2 நாளில் முடித்தா போதும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஒவ்வொரு இடத்த க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அது பக்கத்தில் இருக்க செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கிட்டே வரும்போது அது ரொம்பவே நமக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கிட்டாலும் நம்மளுக்கு என்கரேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளேருந்து பெருசாக ஓரளவுக்கு மேலே வராது. அதனால இது நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட். இதை இப்படி டிக் பண்ணிக்கிட்டே வரும்போது அது ஒரு விஷுவல் டோபமைன் அப்படின்னு நிறைய படித்தவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ எனக்கும் இது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நான் இந்த மாதிரி டிக் பண்ணிட்டே வரும்போது நாம் ஒரு விஷயத்த மற்றவங்க கிட்ட அப்ரிஷியேஷன் எதிர்பார்க்காம நமக்கு நாமே ஒரு அப்ரிஷியேஷன் கொடுத்துக்கிறது. இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த வேலையில் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். நம்ம எப்பவுமே வீட்டை இதே மாதிரி க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அதுக்காக தான் நான் இந்த லிஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண வேலை கார்டனிங் தான். கார்டனில் நிறைய அப்டேட் பண்ண வேண்டியதாக இருந்தது. 4-5 நாளாக தண்ணி கூட விடலை. ஏன்னா இங்கே யூஸ்வலாக பெங்களூரில் இருக்கிற கிளைமேட் வதன்னு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு இல்லையா. ஸோ என்னதான் உள்ள பால்கனிக்குள்ளே தண்ணி வராது, பட் இருந்தாலும் அந்த நதன் இருக்கும். இந்த மாதிரி டைமில் நம்ம தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த வேரழுகள் வந்துடும். ஸோ அதனால் ஒவ்வொன்றுக்கும் பார்த்து அந்த மேல் மண் காஞ்சிருந்தால் மட்டும்தான் தண்ணி விடணும். ஒரு 4 நாளாக நான் எதுக்குமே தண்ணி விடலை. ஸோ நான் இன்னைக்கு அந்த லீவ்ஸ் எல்லாம் டஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதெல்லாம் கழுவி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா அந்த லீவ்ஸ் பழுத்து போன காஞ்சி போன லீவ்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு அதை கொஞ்சம் நீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுதான் நான் பண்ண ஃபஸ்ட்டு வேலை. அந்த வேலையை முடியும் போதே மணி 12க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ 12 ஆனால் தான் நம்ம மண்டைக்குள்ளே மணி அடிச்சிருமே. அதனால் கரெக்டாக போய் டீ போட ஆரம்பிச்சிட்டேன். யூஸ்வலாக என் வீட்டுக்காரர் ஆஃபீஸ் எல்லாம் போயிருந்தாரு அப்படின்னா நான் டீ போட்டெல்லாம் குடிக்க மாட்டேன். அதை அப்படியே விட்டுட்டு டைரெக்டாக லஞ்சுக்கு போயிடுவேன். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. டீ பாத்திரத்தெல்லாம் விலகணும், பால் சூடு பண்ணால் அது விலகணும் அப்படிங்கிறதுக்காகவே டீ பால் எல்லாம் குடிக்காமல் இருந்த காலம்லாம் இருக்குது. ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. என்ன மாதிரி எத்தனை பேர் இருந்திருக்கீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி ரோஸ் பெட்டல் செஞ்சு ஏலக்கான்னு கையில் கிடைக்கிறதெல்லாம் போட்டு சூப்பராக ஒரு டீ வச்சாச்சு. ஏன்னா நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்யுமே, அதுக்காக தான். சின்ன வயசுலலாம் டீ குடிச்ச ஞாபகமும் இல்லை. டீ குடிக்கிறது அந்தளவுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆகி ஒரு 2-3 வருஷம் வரையிலுமே நான் பெருசாக டீ குடித்ததே இல்லை. ஆனால் வயசு ஆக இந்த டீ குடிச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கும், அதுவும் அந்த பர்டிகுலர் டைமுக்கு குடிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ஸோ டீ குடிக்கிற எண்ணம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அவர் ஏஜ் அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் சின்ன வயசில் டீ குடிக்காமல் திடீர்னு ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் டீ குடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதெல்லாம் கேட்கும்போது. எங்கள் பால்கனி வெஸ்ட் சைட் ஃபேஸிங் பால்கனி. ஒரு 12-1 மணிக்கு மேலே தான் வெயிலே அடிக்க ஆரம்பிக்கும். அதனால இப்போ பெட்ஷீட்டை கரெக்டாக துவைக்க போட்டோம்னா வெயில் வர்றதுக்கும் அதை காய வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். என்கிட்ட ஒரே ஒரு பெட்ஷீட் தான் இந்த எலாஸ்டிக் வச்ச ஃபிட்டட் பெட்ஷீட்ஸ் இருக்குது. மற்றது எல்லாமே நார்மல் பெட்ஷீட் தான். ஒன்ஸ் இந்த எலாஸ்டிக் வச்ச ஃபிட்டட் பெட்ஷீட் போட்டதுக்கு அப்புறமா மற்ற இதை யூஸ் பண்ணுறதுக்கே எனக்கு பெருசாக பிடிக்க மாட்டேங்குது. ஒன்ஸ் போட்டோன்னா அது அப்படியே கலையாமல் இருக்குது. அதே மாதிரி அப்படியே நீட்டான ஒரு லுக்கும் கொடுக்குது. அதனாலேயே அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. கையோட கெஸ்ட் ரூமில் இருக்கிற பெட்ஷீட்டு தலைவாணி வரையும் சேர்த்து மாற்றியாச்சு. நான் எப்பவுமே மெஷினில் ஃபுல் லோடு போட மாட்டேன். ஓரளவுக்கு கொஞ்சமாவது ஸ்பேஸ் விடுவேன். அப்போ தான் அழுக்கு நல்லா ப்ராப்பராக போகுங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஃபுல் லோடு போட்டோன்னா மெஷின் என்னமோ திணறிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக பெட்ஷீட்டை மாற்றியாச்சு. அடுத்தது நான் க்ளீன் பண்ணது இந்த வெளியில் பால்கனிலேயே கிடக்கிற இந்த அவுட்டோர் சேர்ஸை. இது வெளியில் கடந்து ஒரு மாதிரி அழுக்கு அப்பி கிடந்தது. அதை பார்க்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. யாராவது வீட்டு கெஸ்ட் வந்தாங்கன்னா அதில் உட்கார சொல்கிறதுக்கே அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தது. சரி, நான் இந்த அழுக்கு தொடச்சா போயிடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நமக்கெல்லாம் சன்டேன் ஆகிற மாதிரி அந்த சேருக்கும் சன்டேன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதோட கலர் டோட்டலி அப்படியே அது ஒரு சன்டேன் ஆன கலர் மாதிரி ஆயிடுச்சு. நானும் எவ்வளவோ தேய்ச்சி பார்த்தேன். கடைசியில் ஆசிட் எல்லாம் கூட ஊற்றி தேய்ச்சும் பார்த்துட்டேன். ஆனாலும் அந்த அழுக்கு அந்த கரை போகவே இல்லை.
நான் இன்னொன்று கூட நினச்சேன், அதாவது நம்ம இந்த உப்பு கரையெல்லாம் படிஞ்சிருக்கிற மாதிரி இதுவும் இந்த உப்பு கரையாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரும்பு நார் வச்சு போட்டு தேய்ச்சோன்னா வந்துடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது தேய்ச்ச உடனே கொஞ்சம் வர மாதிரி இருந்தது. அப்புறம் தான் அந்த நாரை பார்த்தா அதெல்லாம் ஃபுல்லாக அந்த பெயிண்ட்டு அந்த பிளாஸ்டிக்கே உறிஞ்சு வருது அப்படின்னு தோணுச்சு. இதுக்கு மேலே இந்த சேரை க்ளீன் ஆக்குறதுலையோ இந்த கலரை கொண்டு வரதுலையோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணி அதை காய வச்சு எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான். இது வேணும்னா நம்ம புது சேர் வேணால் வாங்கிக்கலாமே தவிர இனி வந்து இதில் கலராலாம் கொண்டு வர முடியாது. எனிவே அழுக்கு இல்லாமல் நீட்டாக சுத்தம் பண்ணி வச்சாச்சுப்பா. ஆனால் இந்த ஸ்ப்ரேயர் நிஜமாலுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லுங்க. நான் செடியில் ரொம்ப அழுக்கு அப்பிடுது, டஸ்ட்டாக ஒட்டிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாஷ் பண்ணுறதுக்காக தான் எடுத்து வச்சேன். ஏன்னா எங்கள் பால்கனிக்குள்ளே மழையெல்லாம் வராது. ஸோ செடியில் எப்போ பாரு ஏதோ ஒரு அழுக்கு குப்பை இருக்கிற மாதிரியே இருக்கும், அது ஒரு பளிச்சுனே இருக்காது. அதுக்காக தான் இந்த ஸ்ப்ரேயர் வாங்கினேன். இதில் 7 டைப் ஆஃப் நாசல் இருக்குது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஃபோர்ஸில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ பால்கனியோட இன்டீரியருக்கு க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி சேரு டேபிள் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது, கார் க்ளீன் பண்ணுறது, பெட் எல்லாம் இருந்ததுன்னா அதை வாஷ் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு இதை 500 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஆனால் இது ஒர்த்துன்னு நினைக்கிறேன். அடுத்தது நான் லிஸ்ட் பண்ணி இந்த வேலை இந்த டோர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறது. எங்களோட மெயின் டோரு ப்ரௌன் கலர் தான், அதில் எந்த அழுக்கும் தெரியாது. அதனால டஸ்ட் எல்லாம் மட்டும் பண்ணி விட்டுட்டு அந்த வெளியில் ஹேங்கர்ஸ் எல்லாம் இருக்கும், அதில் இருக்கிற மாட்டி இருந்ததுல எல்லாம் நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். பட் மற்ற ரூமில் இருக்கிற எல்லா கதவும் ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் லைட்டாக அழுக்கப்பி இருந்தால் கூட நல்லாவே தெரியும். இது ஃபஸ்ட்டு இந்த பில்டர்ஸ் எங்களுக்கு கொடுத்தப்ப அது ஒயிட் கலரில் இருந்துச்சு, நல்லா பளிச்சுன்னு இருந்ததா வீடு. ஏன்னா இங்கே பெங்களூரில் அந்தளவுக்கு எல்லா பக்கமும் வெயில் படாது. அதனால இந்த வெள்ளையாக பளிச்சுன்னு இருக்கிறப்ப பார்த்தாலே கொஞ்சம் வீடு நல்லா பளிச்சுன்னு இருந்த மாதிரி இருந்ததுன்னு இதே விட்டுட்டோம். நிறைய பேர் வந்து இல்லை எங்களுக்கு ப்ரௌன் கலர் வேணும் அப்படின்னு சொல்லி அப்போவே மாற்றி எல்லாம் கூட அடித்தாங்க. ஆனால் எங்களுக்கு இதுதான் பிடிச்சிருந்ததுன்னு வச்சுட்டோம். ஆனால் இதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது. அடிக்கடி மெயின்டைன் பண்ண தேவையில்லை, பட் 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வந்து இதை நல்லா தொடச்சி விடணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு டஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சோப்பு தண்ணியில் ஜஸ்ட் என்னோடய ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது மறுபடியும் ஒரு க்ளீன் கிளாத்தில் நல்லா தொடச்சி விட்டுட்டேன். இவ்வளோதான். இதுக்கு வந்து ஒரு 4-5 டோருக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம்லாம் சாதாரணமாக இழுத்துருச்சு. அதை முடிக்கவும் பெட்ஷீட்டெல்லாம் துவைச்சி முடிஞ்சிருச்சு. சரி அதை காய போட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஏன்னா டோர் க்ளீன் பண்ணுறது பார்த்தா சிம்பிளாக தெரிஞ்சது, ஆனால் ரொம்பவே டயர்டாக்கிடுச்சு. டீ குடிச்ச எனர்ஜிலே இவ்வளோ நேரத்தை ஓட்டியாச்சு. இனிமேல் தாங்காது. கொஞ்சமாவது இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை பார்க்கணும். நான் காலையிலே ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி புஜுவுக்கு கொடுத்து விட்டதே இருந்தது. ஸோ அதையே நான் எனக்கு வச்சுக்கிட்டேன். மதியானம் அவர் வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக தனியாக ஏதாவது சமைக்கிற மாதிரி இருந்திருக்கும். இன்றைக்கி வந்து க்ளீனிங் ஒர்க்கை நான் பிளான் பண்ணதே யாரும் வீட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால தான். ஸோ நம்ம இஷ்டப்படி நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதை சாப்பிட்டாலே போதும். ஸோ சாப்பிட்டுட்டு நான் அடுத்த வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து இந்த சீலிங்கெல்லாம் டஸ்ட் பண்ணுறது. மோஸ்ட்லி உள்ளெல்லாம் அந்தளவுக்கு இந்த சீலிங்கில் குப்பை இந்த ஒட்டடைலாம் அப்பாது. அண்ட் வெளியில் இந்த பால்கனியில் மட்டும்தான் இந்த ஒட்டடை இருக்கிறதே. ஸோ அதனால் அதை கொஞ்சம் நேரம் க்ளீன் பண்ணேன். பட் காலையில் இந்தளவுக்கு அந்த எனர்ஜி லெவல் இல்லை. ஸோ ஸ்லோலி க்ளீன் பண்ண எனர்ஜி லெவல் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. அதுவும் இந்த மேலே அண்ணாந்து பார்த்து க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது பார்த்தீங்களா, அது கழுத்தெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ பால்கனி, ஹாலு அண்ட் மற்ற ரூம்ஸில் இருக்கிற சீலிங்ஸை மட்டும் டஸ்ட் பண்ணி விட்டாச்சு. சாமி ரூமு சமையல் கட்டியும் மட்டும் பெண்டிங் வச்சாச்சு. ஏன்னா அங்கே மேலே ஷெல்ஃப்ஸ்லாம் நிறைய டஸ்ட் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி க்ளீன் பண்ணணும். மணி 3 கிட்ட ஆச்சு. இன்றைக்கி தான் என்னோடய க்ளீனிங் வேலைக்கு இதோட ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நாளைக்கு இன்னும் லிஸ்ட்டில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அடுத்த நாள் என் வீட்டுக்காரர்கிட்ட எப்படியோ கெஞ்சி 1 மணி நேரம் அவர்கிட்ட வேலை வாங்கியாச்சு. யூஸ்வலாக நாங்கள் பூஜை ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் வாக்கிங் போவோம். அதை கேன்சல் பண்ணிவிட்டு 2 பேரும் க்ளீனிங் ஒர்க்கில் இறங்கியாச்சு. அந்த அண்ணாந்து பார்த்து க்ளீன் பண்ணுறதுனால கழுத்தெல்லாம் லைட்டாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அவருக்கு இந்த மேலே இருக்கிற ஷெல்ஃபு இது எல்லாத்தையும் அந்த உயர்ந்த மனிதரை வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. கிச்சனில் இந்த சிம்னிக்கு பக்கத்தில் இருக்க ஷெல்ஃப்ஸில் மேலே இருக்கிற ஏரியாவில் நிறைய இந்த எண்ணெய் பிசுக்கு அப்பிரும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பேப்பர் போட்டு வச்சுட்டா அது மேலே அப்பிக்கும், அந்த பேப்பரை தூக்கி போட்டுடலாம். பட் போன தடவை க்ளீன் பண்ணிவிட்டு பேப்பரை மறுபடியும் போடாமல் விட்டுட்டேன். ஸோ எண்ணெய் பிசுக்கெல்லாம் அப்பிடுச்சு. அதனால் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் எடுத்துருச்சு.
நான் லிஸ்ட் பண்ணியிருந்ததில் 90% வேலை ஓவர். இன்னும் கிச்சனில் யூஷுவல் க்ளீனிங்கும் அதுக்கப்புறம் பூஜை பொருட்கள் மட்டும்தான் க்ளீன் பண்ணோம். இப்போ மணி 8:30. ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10-15 மினிட்ஸில் கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, இதுக்கெல்லாம் கண்டிப்பாக 1 மணி நேரமாவது டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 8:28 டைமு நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். நான் இங்கே இருக்கிற ஆயில் ஷெல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன். இதை எடுத்துகிட்டு இந்த பேப்பரெல்லாம் மாற்றிட்டு அந்த ஆயில் பாட்டில்ஸ் எல்லாம் வெளியில் மட்டும் நல்லா கொஞ்சம் வார்ம் வாட்டரில் தொடச்சி எடுத்துகிட்டு போகிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. அண்ட் அதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்கிற அந்த கேஸ் அடுப்பு, கவுண்டர் டாப் ஃபுல்லாக அண்ட் மிக்ஸி அண்ட் அதில் இருக்கிற அந்த டைல்ஸ் இது எல்லாத்தையும் நான் துடைக்க போகிறேன். இதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட காமிச்சிட்டே பண்ணுறேன். நான் வந்து ஏன் இந்த டைமை வந்து நோட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா, நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் தான் ஆகும். ஆனால் நாம் என்னமோ ஒரு பெரிய வேலையை செஞ்சிட்ட மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கறதுனாலையும் என்னமோ நம்மளுக்கு வந்து அதிக டைம் எடுத்துடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுது. நீங்கள் ஜஸ்ட் எதையுமே யோசிக்காமல் டக்குன்னு அந்த வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா போதும், அது முடிக்கிறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் ஆகும். நான் வந்து யூஸ்வலாக கவுண்டர் டாப்பை மட்டும் ஒரு 10 மினிட்ஸ் க்ளீன் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து இந்த டைல்ஸு ஆயில் ரேக்கையும் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ராவாக ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது. ப்ளஸ் நான் வீடியோக்காக கேமரா ஆங்கிளை மாற்றி மாற்றி வச்சு எடுத்துகிட்ருக்கேன். அதையும் இன்க்ளூட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா, இன்னொரு 5-10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. மற்றபடி வந்து சிம்பிளான ஒரு 10 மினிட்ஸில் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடலாம். மேலே இருக்கிற அந்த பொருட்கள் எல்லாம் இன்னொரு 10 மினிட்ஸில் க்ளீன் பண்ணிடலாம். இந்த ஆயில் கேன்ஸ் எல்லாம் வாரம் ஒரு தடவை பேப்பர் மாற்றிட்டு அந்த ஷெல்ஃபை தொடச்சிட்டு அந்த டைல்ஸையும் தொடச்சிட்டு ஆயில் கேன்ஸ்க்கு வெளியில் ஜஸ்ட் ஒரு வார்ம் வாட்டரில் நான் ஒரு புது ரீயூசபிள் டிஷ்யூவை தொட்டு தொடச்சிருவேன். இந்த மாதிரி துடைக்கும் போது அப்படியே பளிச்சுன்னு ஆயிரும் அந்த இடமே. அவ்வளோதான் நான் இதுக்கு பண்ணுற வேலை. அண்டு இந்த கேஸ் அடுப்பு க்ளீனிங் அண்ட் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதெல்லாம் ரெகுலராக டெய்லியும் பண்ணுற வேலை. பாத்திரம் விளக்குறதுக்கோடு சேர்த்து இதையும் சேர்த்து பண்ணிடுவேன். கிச்சன் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற இடம் வீட்லேயே, ப்ளஸ் அதுவும் இந்த அடுப்புக்கிட்ட இருக்க ஏரியாவில் நம்ம நிறையா எண்ணெயெல்லாம் ஊற்றி யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப பிசு பிசுப்பாயிடும். நீங்கள் இதை டெய்லியும் க்ளீன் பண்ணாலொழிய அந்த இடம் வந்து பளிச்சுன்னு நீட்டாக இருக்காது. ஸோ அதனால் ரெகுலராக க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டைம் இப்போது 8:49. இன்னும் இந்த மிக்ஸி மட்டும் க்ளீன் பண்ணால் அவ்வளோதான், என்னோடய வேலை முடிஞ்சுது. ஸோ இதையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் டைம் காட்டுறேன். 8:51 அவ்வளோதான். நீங்கள் இந்த கிச்சன் க்ளீனிங்கெல்லாம் பெருசாக எதுவும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பாத்திரம் விளக்குற அந்த டிஷ்வாஷ் பாரே போதும், அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். எவ்வளோ ஷைனிங்கான கிச்சனாக இருக்குது பாருங்கள். இந்த கிச்சனில் ஒர்க் பண்ணுறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது. இதே மாதிரி டைமர் செட் பண்ணிவிட்டு தான் நான் பாத்திரமும் விளக்குவேன். மேக்ஸிமம் இவ்வளோ பாத்திரம் விளக்க எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். சுத்தமாக கிச்சனை க்ளீன் பண்ணோன்னா மதியானம் குக்கிங்கும் அப்படியே முடிச்சிடலான்ட்டு அரிசி பருப்பு சாதம் தான் நான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி சிம்பிளான லஞ்சு தான். ஏன்னா க்ளீனிங் நிறையா போயிட்டு இருந்தனால இந்த மாதிரி சிம்பிளான லஞ்ச் யூஸ்வலாக இந்த மாதிரி க்ளீனிங் டைமில் பண்ணுறது தான் வழக்கம். இந்த அரிசி பருப்பு சாதம் எங்கள் ஊர் ஸ்டைல் லஞ்சு. இதுக்கு அரிசியும் பருப்பையும் ஊற வச்சுட்டு யூஸ்வலாக தக்காளி சாதத்துக்கெல்லாம் எப்படி தாளிச்சு விடுவோமோ அந்த மாதிரி தாளித்து விட்டால் வேலை முடிஞ்சுது. அண்ட் பருப்பும் ஆட் பண்ணியிருக்கிறனால தக்காளி சாதத்தை மாதிரியே இருக்கும். அண்டு இதோட ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் ஜாஸ்தி. நான் பால்லேருந்து டெய்லியும் ஆடை ஒரு பாக்ஸில் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு வருவேன். அது என்னமோ தெரியல, வேலை என்றைக்கு அதிகமாக இருக்கும் அன்னைக்கு தான் அந்த ஆடை பாக்ஸ் ஃபில் ஆகி அதை கண்டிப்பாக அன்னைக்கே சிலுப்பணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு கட்டாயம் வரும். அதே மாதிரி தான் நான் நேற்று ஃபில் ஆகிருந்ததுன்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் தயிர் கலந்து வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து இதை சிலுப்பியே ஆகணும். ஏன்னா இதை போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக அந்த வேலையை நாம் தான் செஞ்சாகணும். ப்ளஸ் அது நாளாக ஆக அதோட குவாலிட்டி, அந்த பொருளோட குவாலிட்டியும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ கையோட வேலையை அதையும் நான் பக்கத்துலேயே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ஜெல் பேக்ஸ் ஐஸ்கிரீம் வாங்கும்போது அதை ஃப்ரோசனாக வச்சுக்கிறதுக்காக கூடவே தருவாங்க. அதை நான் நிறையா கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். இதெல்லாம் நம்ம உடம்புல வந்து ஏதாவது வலி இருந்தால், எக்ஸசைஸ் ஓவராக பண்ணும்போது வலி இருந்தாலோ அந்த மாதிரி டைம்லலாம் இதை நம்ம ஐஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கிச்சனில் வந்து என்ன இதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, இந்த வெண்ணெய் எடுக்கும்போது அதை வந்து இந்த மாதிரி சில்லுன்னு வாட்டரில் போட்டால் கொஞ்சம் வெண்ணெய் வந்து நல்லாவே அப்படியே கெட்டியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா ஐஸ் கட்டி நான் யூஸ்வலாக வைக்கிற வழக்கம் கிடையாது. அதனால
ஒரு வழியாக கிச்சன்லேருந்து வெளியில் வந்தாச்சு. நம்ம அடுத்த லிஸ்ட்டில் இருக்கிற வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தான். இன்னும் சின்ன சின்ன வேலை தான் பெண்டிங்கில் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த டைல்ஸ் க்ளீனிங் வேலை. டைல்ஸோட கார்னர்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப அழுக்காக இருக்கும். யூஸ்வலாக மாப் பண்ணும்போது அந்த சைடில் இருக்கிற அந்த வெர்டிக்கல் டைல்ஸை நம்ம க்ளீன் பண்ண மாட்டோம். ஸோ அதில் வந்து இந்த மாப்போட அழுக்கெல்லாம் பட்டு அது ரொம்ப டர்ட்டி ஆகிடும். ஸோ இதை எல்லா டைமும் நம்ம ஒவ்வொரு தடவை மாப் பண்ணும்போதும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எனக்கு ஒரு ஹவுஸ் ஹெல்ப் வராங்க, அவங்க தான் வந்து யூஸ்வலாக மாப் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து அடிக்கடி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த சைடில் இருக்கிற டைல்ஸில் இருக்கிற அழுக்கை வந்து இந்த மாதிரி லைட்டான ஒரு ஸ்க்ரப்பை வச்சு, தேஞ்சு போன ஒரு ஸ்க்ரப்பை வச்சு இப்படி லைட்டாக தேய்ச்சோம்னா அது பாட்டுக்கு வந்துடும். நான் ஹால்லையும் மாஸ்டர் பெட்ரூம்லேயும் நல்லா தெரிகிற மாதிரி இருந்தால் இந்த டைல்ஸை மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா அன்றைக்கி பூஜைக்கு நிறைய பேர் வருவாங்க. சாமியெல்லாம் இந்த கார்னரில் தான் வைப்போம். இந்த இடத்துல தான் சாமியை அழைச்சி கொண்டு வந்து வைக்கிறது. ஸோ வரலட்சுமி பூஜைக்காக மெயினாக இந்த ஏரியாஸ் எல்லாம் நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு எங்கள் வீட்டில் இருக்க இந்த ஃப்ரெஞ்சு விண்டோவில் இருக்கிற இந்த ரெயிலிங்ஸு, இந்த இடத்துல வந்து அழுக்கு எக்கச்சக்கமாக சேர்ந்துரும். ஒரு சைடில் வந்து சோஃபாவை போட்டு மறைச்சிட்டோம். ஸோ அந்த வழியாக யாரும் அந்த சைடு போக மாட்டோம் அப்படிங்கிறதுனாலையும் அதை ஓப்பன் பண்ணுறதே இல்லைங்கிறதுனாலையும் அந்த இடத்துல நல்லா அழுக்கு சேர்ந்துரும். நம்ம ஓப்பன் பண்ணி எந்த வழியாக பால்கனிக்கு போகிறோமோ அந்த இடம் வந்து எப்போவுமே ஓரளவுக்கு க்ளீனாகவே இருக்கும். ஸோ அதை வந்துட்டு இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலான்ட்டு அதையும் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி பிட்டான வேலை தான். இதுக்கெல்லாம் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். ஆனால் அந்த 15 மினிட்ஸில் என்ன மாயமோ தெரியல, நம்ம எனர்ஜியெல்லாம் பயங்கரமாக டவுன் ஆகும். காலையில் ஒரு 7:30 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வேலையெல்லாம். அதனால ஒரு 12 மணி ஆகும்போதே பயங்கரமாக டவுன் ஆகிடுச்சு. சரி, ஓகேன்னு இனிமேல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது ரெஸ்ட்டு தான். இந்த கண்ணாடி டோரெல்லாம் பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் ஜஸ்ட் ஒரு பிளெயின் கிளாத்தை வச்சு தொடச்சி பார்த்தாலே ஒரு மாதிரி பிளாக் கலரில் ஸ்லைட்டான அந்த ஒரு லேயர் ஆஃப் டஸ்ட்டு அப்படியே அந்த துணியில் வரும். அப்போ தான் தெரியும் நமக்கு இவ்வளோ அழுக்கு இதில் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த கண்ணாடி தொடச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும், வெளிச்சம் வீட்டுக்குள்ளே எக்ஸ்ட்ராவாக வர்ற மாதிரி. நான் என்னோடய விண்டோ கர்டன்ஸ் எல்லாம் துவைக்கிறது கிடையாது. காட்டன்லாம் வச்சுருந்தேன் முன்னாடி. அதை வந்து துவைச்சப்ப என்னாச்சுன்னா பயங்கரமாக சுருங்கிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. ஆசையாக ரொம்ப காசு போட்டு வாங்கினது, ஆனால் அது துவைச்சதுனால அது ரொம்பவே யூஸ்லெஸ்ஸாக போயிடுச்சு. அதனால அதுக்கப்புறம் வாங்கினது ஒரு சிந்தட்டிக் மெட்டீரியலில் வாங்கியாச்சு. இதை வந்து பெருசாக துவைக்கவே தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் டஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், அழுக்கெல்லாம் வந்துடும். அதனால எனக்கு இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதை வந்து அந்த கார்பெட் ப்ரஷ் வச்சு நான் க்ளீன் பண்ணிடுவேன். ஆக்சுவலி லிஸ்ட்டில் இல்லாத ஒரு சில வேலைகளையும் பண்ணியாச்சு. அதில் ஒன்று தான் இந்த ஷூ கேபினட்ஸுக்கு பின்னாடி இருக்கிற ஏரியாவை க்ளீன் பண்ணுது. ஏன்னா சாமி கும்பிட்றதுனால இந்த இடத்துல கோலம்லாம் போடுவோம் இல்லையா, ஸோ அதனால் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க ஏரியாவை மட்டும் மாப்பும் பண்ணி விட்டாச்சு. இன்றைக்கி பூஜை ரூம் கேபினட்ஸோட அவுட்டர் சைடை மட்டும் க்ளீன் பண்ண போகிறேன். அதில் கொஞ்சம் கையில் எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு அந்த எண்ணெயை உள்ளே வைக்கிறது எடுக்கிறது அப்படி இருக்கிறதுனால ஹேண்டில்ஸ் எல்லாம் மட்டும் அந்த ஏரியாவை சுற்றி ஒரு மாதிரி எண்ணெய் விரல் அச்சு எல்லாம் பதிஞ்சிருச்சு. அது எல்லாத்தையும் நார்மலான இந்த ஸ்காட்ச் ப்ரைட் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈர துணியை வச்சு நீட்டாக தொடச்சி எடுத்தாச்சு. நான் சாமி ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு தனியாக ஸ்காட்ச் ப்ரைட்டு ப்ரஷ்ஷு இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதை மட்டும்தான் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறது. அப்புறம் இந்த மாதிரி ரீயூசபிள் டிஷ்யூஸ் வச்சுக்கிறதும் இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்தையும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக புதுசாக எடுத்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற ஏரியாவை க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்க வச்சுக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போது நம்மளோட லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றா டிக் பண்ண போகிறோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வேலை இதுதான். இதில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இந்த பூஜா வெசல்ஸ் க்ளீனிங்கும் நான் பண்ணிட்டேன், பட் அதை இந்த வீடியோவில் ஆட் பண்ணல. வரலட்சுமி விரதம் வீடியோ நெக்ஸ்ட்டு நாளைக்கோ இல்லை நாளான்னைக்கோ அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதில் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக மோட்டிவேட்டிங்காக இருந்திருக்கும். நீங்களும் வீடை வந்து க்ளீன் பண்ணணுன்னு முடிவு பண்ணியிருப்பீங்க இந்நேரம். கடைசி வரையிலும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அண்டு மறக்காமல் ஒரு லைக்கும் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல கண்டென்ட்டோடு நான் சீக்கிரமே உங்களை மீட் பண்ணுறேன். மோஸ்ட்லி வரலட்சுமி விரதம் கண்டென்ட் தான். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. கண்டிப்பாக ஸ்டே டியூன்ட். பை ஃப்ரெண்ட்ஸ்.